வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு இட்லி தோசைக்கு மாவு தீந்து போயிடுச்சுன்னா திடீர்னு டக்குன்னு ஒரு டிஃபன் செய்யணும்னா 10 நிமிஷத்துல இந்த டிஃபன் செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு துருவுனது, அதையும் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண மல்லித்தலை, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். நான் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 துண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ புதினா சேர்த்து அரைச்சா சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த சட்னிக்கு தாளிப்பு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். அதில் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வாசனையாக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரவை ஊறிடுச்சு. நம்ம இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திக்காக இருக்கிறதுனால இது இந்த மாவு ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். அது கூட ஒரு அரை ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடயேவும் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மாவுல எடுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும் பணியாரம். இப்போ நம்ம அடுப்பில் பணியாரக்கல் வச்சுக்கலாம். இப்போ பணியாரக்கல் நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, அப்போதே நல்லா உள்ளெல்லாம் வேகும். ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுறலாம். நம்ம மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம். இந்த பணியாரத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சைடும் நல்லா வேகட்டும். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். எல்லா பணியாரமும் நம்ம ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ இன்ஸ்டண்ட்டாக ரவையை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.